ஸ்டேட்மெண்ட் 6, அரேஞ்ச் மேரேஜ் வந்து கேஸ்டிசம் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கும் பேட்ரியார்கி எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கான ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். ஸோ அது வந்து இந்த இந்த இஷ்யூஸ்லாம் இருக்கிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் வந்து அரேஞ்ச் மேரேஜ். இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா வந்து நம்ம எவ்வளோ தான் இந்த இஷ்யூஸை பற்றி இண்டிபெண்ட்டாக பேசினாலுமே யாருமே ஆப்வியஸாக அரேஞ்ச் மேரேஜோட சேர்த்து வச்சு இதை பேச மாட்டாங்க. ஒரு இண்டிவிஜுவலான ஒரு பிரச்சனையாகவே பேசுவாங்க. பட் இது டெஃபினட்டாக ஒரு ரிலேஷன் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம வந்து சொசைட்டியில் காஸ்ட் வேணான்னு அப்படி சொல்கிற பீப்புள் கூட அவங்களோட ஓன் மேரேஜ்னு வரும்போது காஸ்ட் பார்க்குறாங்க. ஸோ நீங்களும் அதை ஒரு விதத்தில் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி தான். காஸ்ட்டை, ரிலீஜன், அப்புறம் வந்து நீங்கள் டவுரி கேட்குறது அந்த மாதிரி. இப்போ இதில் வந்து டவுரி கேட்குறதுல என்னென்னா அதில் வந்து அந்த பெரியவங்க இன்வால்வ் ஆகி கேட்பாங்க. ஆனால் மோஸ்ட்டாக அந்த குரூம் வந்து அமைதியாக இருந்துகிட்டே தான் அவங்களுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரியே போவாங்க நிறைய கேசஸில். அதுதான் இவங்களோட மாடர்ன் ஃபார்ம் ஆஃப் ஃபெமினிஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு மாடர்ன் ஃபார்ம் போல். லைக் நான் வந்து வேணும்னு கேட்கல, ஆனால் நான் வந்து கேட்குறவங்கக்கிட்ட சண்டை போட்டு பேச மாட்டேன். ஸோ அப்படிங்கிற ஒரு இது. ஸோ நீங்கள் வந்து சைலண்ட்டாக இருக்கிறது இட் இஸ் இன்டெரக்ட்லி சப்போர்ட்டிங் தான். ஸோ அதனால் வந்து வாய்ஸை ரேஸ் பண்ணி யூ ஹேவ் டு டெல் தெம் தட் டவுரி வந்து இல்லீகல், அது வந்து தப்பு அப்படிங்கிறது. ஸோ இது எக்ஸிஸ்ட் ஆஃப் இஷ்யூஸ் வந்து திருப்பி அதில் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. ஒரு பொண்ணை வந்து ஒரு கமாடிட்டியாக பார்த்து அது வந்து ஒரு வேலைக்காரியை பார்க்குறது அண்ட் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு அப்ரிஷியேட்டும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதான் டிஃபால்ட்டாகவே அவங்க வேலையை தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வேலைக்கு போனாலுமே அவங்க வீட்டு வேலையெல்லாம் அவங்க தான் பார்க்குறாங்க. அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நிறையாவே இருக்குது. ஸோ இது வந்து அரேஞ்ச் மேரேஜ் டெஃபினட்டாகவே அது வந்து எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு காரணமே இதுதான் சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து அரேஞ்ச் மேரேஜோட ஒரிஜினல் கோல் வந்து அந்த குரூம் வந்து சம்பாதிக்கணும், அவங்க ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃப். இது வந்து 2000s மேலே அந்த சிச்சுவேஷன் வந்து கொஞ்சம் மாறி விமன் ஒர்க் ஃபோர்ஸ் ஜாஸ்தி ஆக ஆரம்பிச்சதுனால தான் இப்போ வந்து இவ்வளோ பிரச்சனை அரைஸ் ஆகுது. ஏன்னா இப்போ ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் கிடச்சதுனால அதை வந்து வாய்ஸ் அவுட் பண்ண முடியுது. எனக்கு நடக்கிறது வந்து தப்பு, இப்படி எக்ஸிஸ்ட் ஆகுறது தப்பு அப்படிங்கிறது. ஸோ இந்த ஒரு அவேர்னஸ் வந்து இவ்வளோ வருஷமாக இல்லாமல் தான் இவ்வளோ ஜென்ரேஷன்ஸாக வந்து சப்ரஸ் ஆகி இருந்திருக்கும். ஸோ இது வந்து இப்போது நம்ம எவ்வளோ தான் பேட்ரியார்கி ஃபைட் பண்ண ட்ரை பண்ணாலுமே அரேஞ்ச் மேரேஜுங்கிற ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகிற வரைக்கும் அது வந்து ஃபைட் பண்ணி ஃபுல்லாக போக முடியாது. ஏன்னா அது வந்து இப்போது ஒரு ஏஜ் ஆகிட்டாலே வந்து என்ன கல்யாணம் ஆலையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு இன்டெரக்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து உங்கள் அம்மா அப்பா என்ன பையனை சூஸ் பண்ணுறாங்களோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பொண்ணோட இண்டிவிஜுவல் சாய்ஸை வந்து அவங்களோட செக்ஷுவல் ஃப்ரீடம், அப்புறம் அவங்களோட பார்ட்னர் சூஸ் பண்ணுற சாய்ஸ், அவங்க லைஃப் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் வந்து இது எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு விதத்தில். ஏன்னா இப்போ வந்து இப்போது என்னென்ன ஃப்ரீடம் நம்மளுக்கு கிடைக்கலன்னு யோசிச்சு பார்த்தா ஒர்க் போகிற ஃப்ரீடம் இருக்குது. ஏன்னா இப்போ நைட் லைஃப் ஃப்ரீடம் இல்லை, நைட்டில் போகக்கூடாது அப்படிங்கிற கண்ட்ரோலிங்லாம் இருந்துட்டு தான் இருக்குது. நம்ம சேஃப்டிக்குன்னு சொன்னாலுமே இட் இஸ் கண்ட்ரோல் தான் அது. அண்டு படிக்கிற ஃப்ரீடம் இருக்குது ஓரளவுக்கு. லைக் எல்லா டீப் கார்னர்ஸ்லேயும் ரீச் ஆச்சுன்னு சொல்ல முடியாது இதெல்லாம், ஆனால் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காட்டி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பட் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து செக்ஷுவல் ஃப்ரீடம் அது இருக்கா, இல்லை. பார்ட்னர் சூஸ் பண்ணுற ஃப்ரீடம்லாம் இல்லை. ஸோ இது வந்து அந்த ஸ்டேஜ்க்கு ரீச் ஆக முடியாமல் ப்ரிவெண்ட் பண்ணுற ஒரு ரீசன் வந்து இந்த அரேஞ்ச் மேரேஜோட எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ ஒரு இண்டிவிஜுவலாக அவங்க லைஃப்பில் யாரோட அவங்க பெட் ஷேர் பண்ணுறாங்கிறத சூஸ் பண்ண வேண்டியது அந்த இண்டிவிஜுவல் மட்டும்தான். ஸோ அதுக்கான ஒரு தடை வந்து அரேஞ்ச் மேரேஜ். அண்ட் காஸ்ட் இஷ்யூஸில் வந்து ஆனர் கில்லிங் இருக்குது. ஸோ அந்த வேறு காஸ்ட்டை சேர்ந்தவங்க கல்யாணம் பண்ணிக்கும் போது அந்த பொண்ணோட வீட்டை ஊர்க்காரங்க அவங்கெல்லாம் வந்து போய் கொலை பண்ணுறது, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப சீரியஸான இஷ்யூஸ். ஸோ இது வந்து ஒரு ப்ரிவெண்ட்டாக இருக்கிறதுக்கான ரீசன் வந்து ஆல்டர்னேட்டாக அரேஞ்ச் மேரேஜ்ங்கிறது ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகுது. அண்ட் அது எக்ஸிஸ்டான காரணம் காஸ்ட் வச்சு தான் கல்யாணம் பண்ணணும், சொத்து வந்து இதுக்குள்ளே இருக்கணும், ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற மேரேஜஸ், கசனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி எல்லாமே எக்ஸிஸ்ட் ஆகிறது இட்ஸ் லைக் வெரி இன்டர் ரிலேட்டட். ஸோ வந்து ஒன்று இல்லாமல் ஒன்று இருக்காது. ஸோ இப்போ வந்து நம்ம அரேஞ்ச் மேரேஜ் போச்சுன்னா அது போச்சுன்னா என்ன நடக்கும்னு இமேஜின் பண்ண முடியல. பிகாஸ் ரொம்ப ஒரு நார்மல் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதனால் இது வந்து ஸ்ட்ராங் அக்ரி. ஸ்டேட்மெண்ட் 7, பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து முக்கியம் அப்படிங்கிறது. ஸோ அரேஞ்ச் மேரேஜஸில் வந்து இப்போது எங்கேயாவது பீரியடில் பேசுகிறது இல்லைனா அதுக்கு முன்னாடியே அவங்க 2 பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும்போது அவங்களோட ரிலேஷன்ஷிப்ஸை வச்சு அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், அதை வந்து அவங்க மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப நிறைய பேர் வந்து லைக் ஆன்லைன் டிஸ்கோர்ஸில் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். பட் இப்போது நம்ம சொசைட்டியில் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது நார்மல் கிடையாது, அதை பற்றி பேசுகிறதும் நார்மல் கிடையாது. ஆனால் அரேஞ்ச் மேரேஜ் செட்டிங்கில் அந்த பையனை மீட் பண்ணும்போது மட்டும் அந்த பொண்ணு வந்து அவங்க பாஸ்ட்டை எப்படி ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் ஷேர் பண்ணுவாங்கன்னு எனக்கு புரியல. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதே நார்மலைஸே ஆகலை. ஸோ அது நார்மலைஸ் ஆகணுங்கிறது ஒரு பக்கம் ஒரு டிஸ்கஷன். லைக் டேட்டிங் ஷுட் பி நார்மல், அது வந்து ஒன்றும் ஒரு தப்பான விஷயம்லாம் கிடையாது.
அதனால ஒரு ஸ்ட்ரேஞ்சரை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது அந்த நார்மலாக இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி ஓப்பனாக சொல்ல முடியும்? நம்ம அதை நார்மலைஸ் பண்ணுறதுக்கு ஃபைட் பண்ணுற ஒரு சைட், அது ஃபைட் பண்ணுறவங்களுக்காக அதில் இருக்க எல்லா பேர்டையும் நம்ம மேலே போட முடியாது இல்லையா? ஸோ அதனால் அது வந்து எப்படி ஷேர் பண்ணணும்னு எனக்கு நிஜமாக புரியல. ஏன்னா அப்புறம் அந்த இது வந்து பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து முக்கியம், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறவங்கலாம் அவங்க வந்து இட்ஸ் லைக் உங்களோட மெச்சூரிட்டி வந்து ஒரு கெஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும். அது அப்புறம் இன்டெரக்டாக நீ வேர்ஜினா இல்லையா அப்படின்னு கேட்குற மாதிரி தான். ஏன்னா பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இப்போ வந்து நம்ம பாஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கான்னா கேட்குறோமா? இல்லை. அந்த மாதிரி இப்போது ஒரு பாஸ்ட்டுங்கிறது வந்து ஷேப்ஸ் ஆர் ப்ரெசென்ட் அண்ட் ஹெல்ப்ஸ் வித் ஆர் ஃப்யூச்சர் டெசிஷன்ஸ். அதனால நம்ம வந்து பாஸ்ட் வந்து இஸ் இம்பார்ட்டண்ட். ஆனால் அது வந்து ஒருத்தங்கிட்ட ரேண்டமாக நம்ம லைஃப்பில் இவ்வளோ நாள் இல்லாத ஒருத்தங்கிட்ட நம்ம ஏன் அதை வந்து அவ்வளோ ஷேர் பண்ணணுன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னு புரியல. ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து அந்த பையன் வந்து பொண்ணு மேலே வச்சுருக்கிறது ஜாஸ்தி அரேஞ்ச் மேரேஜஸில். இது வந்து அந்த டிஸ்கஷன்ஸில் வந்து நான் ஆன்லைனில் நோட்டீஸ் பண்ண விஷயம். அதனால் ஐம் ஸ்பெசிஃபைங் வித் திஸ் ஜெண்டர்ஸ் அண்ட் திஸ் சிச்சுவேஷன். ஆனால் இது ரோல்ஸ் ரிவர்ஸ் பண்ணி கூட நடக்குது. பட் ஆனால் இப்போது வெர்ஜினாக இருக்கிறவங்க பாஸ்ட் இல்லாதவங்க வந்து அப்படி பார்ட்னர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நார்மல் தானே அப்படிங்கிறது நீங்கள் இன்டெரக்டாக அந்த பியூரிட்டி கல்ச்சருக்கு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான். ஸோ அந்த சுச்சுவேஷனில் வந்து பாஸ்ட் வந்து இட் டசன்ட் மேட்டர். ஆனால் இன்னொரு சைடு எடுத்துக்கிட்டால் இப்போ பியூரிட்டி கல்ச்சர்னால் என்னென்னா அது வந்து கல்யாணம் வரைக்கும் வந்து செக்ஷுவல் ரிலேஷன்ஸில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஐடியாவை சப்போர்ட் பண்ணுறது. ஸோ அது வந்து பாஸ்ட் இருக்கா இல்லையான்னு கேட்குறது அவங்க இன்டெரக்டாக வெர்ஜினான்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். அண்ட் இதே இன்னொரு சைடு வந்து ரிலேஷன்ஷிப்ஸ்லேருந்து இப்போது ஃப்ரெஷ்ஷாக வந்தவங்க வந்து ரொம்பவே அந்த தாட்லேயே இருக்கிறது மூவ் ஆன் ஆகாமல் இருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து கெஸ் பண்ண முடியாது. இப்போ அவங்க ரிலேஷன்ஷிப்பில் சரி நான் விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க வந்து அதுலேருந்து எவ்வளோ மூவ் ஆன் ஆயிருக்காங்கன்னு நமக்கு தெரியாதனால பாஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் ஷேர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பாஸ்ட் இருக்குன்னு சொன்னீங்கன்னா தே வில் ரிஜெக்ட் யூ. ஸோ அதில் அந்த பேக்கேஜ் ப்ரிவென்ட் பண்ணுறது கூட இருக்கலாம். ஸோ தட் சீம்ஸ் ஃபேர். ஏன்னா ஒரு பாஸ்ட் ட்ராமா இருக்கவங்க வந்து இப்போ அரேஞ்ச் மேரேஜே வந்து லைக் குவிக் அண்ட் ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் அது வந்து அட்வான்டேஜ். அதில் போய் நான் வந்து உன்னோட எமோஷனல் இஷ்யூஸை நான் சால்வ் பண்ணுறேன், உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற சிச்சுவேஷனுக்கு வர்றதுக்கு யாருக்கும் விருப்பம் இருக்காது. ஸோ அது நார்மல் தான். அண்ட் அதனால் ஐம் மோர் லீனிங் டுவர்ட்ஸ் நியூட்ரல் அண்ட் ஸ்லைட்லி டிஸ்அக்ரி. ஸோ ஸ்டேட்மெண்ட் 8, அரேஞ்ச் மேரேஜஸ் வந்து லவ் மேரேஜஸை விட பெட்டர். ஏன்னா வந்து லவ் மேரேஜஸ் வந்து ரிலேஷன்ஷிப் லவ் எல்லாமே வந்து டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். இது வந்து ஆக்சுவலாக இப்போது நம்ம டிப்பிக்கலான ஒரு இந்தியன் லைஃப் எடுத்துக்கிட்டாலே இப்போது இந்த ஸ்கூல் போகணும், ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகணும், எல்லாமே ஒரு டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்குன்னு சாய்ஸ் எதுவுமே ரொம்ப இல்லை. ஸோ லிமிட்டட் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் 2 to 3 ஆப்ஷன்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஸோ அந்தந்த ஏஜில் வந்து இப்போது 9th போயிட்டு 10th போகும்போது கிராஜுவேட்டாக அடுத்த கிளாஸ் போகும்போது ஒவ்வொரு ஹாபீஸும் நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டும் வந்து மைனஸ் ஆகிட்டே வரும். ஸோ ஏன்னா நம்ம ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது ஆவரேஜ் லைஃப் சொல்கிறேன், இண்டிவிஜுவலாக டெஃபினட்டாக வேரி ஆகும். அண்ட் அப்புறம் 11th போகும்போது ஸ்ட்ரீமை சூஸ் பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு காலேஜுக்கு வந்து என்ன நல்ல காலேஜ் சூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி லிமிட்டட் ஆப்ஷன்ஸ்லேயே நம்ம வந்து லைஃப் போகும். லைக் மற்ற கண்ட்ரிஸ் மாதிரி நம்மளுக்கு வந்து வேறு ஆப்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. ஸ்கூல் படித்த பிறகு வேலைக்கு போகிறது இல்லைனா வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் கோர்சஸ் பண்ணுறதுக்குலாம் ஆப்ஷன் கிடையாது. அது மாதிரி அப்படி ஆப்ஷன் இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து பே வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஸோ நம்ம வந்து ரொம்பவே மணி ட்ரிவனான ஒரு சொசைட்டிங்கிறதுனால, ஸோ ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து இன்னும் புவராக தான் இருக்கும். ஸோ அதனால் இப்படி வந்து டெசிக்னேட்டடாக லைஃப் இருக்கும், ப்ரீ டிட்டர்மின் பண்ணது. நீங்கள் வந்து பிறகு முன்னாடியிலேருந்தே அது வந்து டிட்டர்மின் பண்ணப்பட்ட ஒரு லைஃப். ஸோ அதனால் இது வந்து நம்ம அந்தந்த ஏஜில் இது பண்ணணும். இதிலேருந்து நீங்கள் வந்து மீறிட்டிங்கன்னா இட் இஸ் அ டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் திங்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் டாப் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது. ஸோ அது வந்து லவ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அதனால தான் அதை பற்றி அவ்வளோ லவ்ங்கிறது ரொம்ப ஒரு டிஸ்டண்ட்டான ஒரு எனக்கு கிடைக்கு ஒரு எப்படி சொல்கிறது, சில இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப பெடஸ்டலில் தூக்கி வைக்கும்போது அதை ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதனால தான் ஹார்ட் பிரேக்கு ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டேட்டஸாக ஒரு வருஷம் முன்னாடியே அவங்க வந்து அந்த 1 month ரிலேஷன்ஷிப் தான், அதுவும் முடிஞ்சு 1 வருஷம் இருக்கும். அப்போ கூட அது வந்து அந்த ஹார்ட் பிரேக்லேயே இருந்துகிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு ரீசன் வந்து அந்த லவ்ங்கிறத ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணுற ஒரு சொசைட்டியாக. அண்ட் அதனால் அது வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனாகவும் நம்ம அட் த சேம் டைம் ஃபீல் பண்ணுறோம். ஸோ ஒரு 2 பெண்டுலன் மாதிரி 2 சைடு ஸ்விங் பண்ணிகிட்டே இருக்குமா. ஸோ அதனால் வந்து இது ஒரு சொசைட்டல் கன்ஃபியூஷனாக எடுத்துக்கலாம் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு. ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்லாம் இப்படி நம்ம சொல்லி வளர்க்கும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக அப்படி தான் நினச்சிப்போம். ஏன்னா இப்போ வேலைக்கு போகணுன்னா வேலையில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணணும், எந்த ஏஜ்லேயுமே நீ வந்து உனக்கானதை பண்ணு அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடம் கிடையாது. ஸோ அது வந்து நம்மளோட பர்சனல் லைஃப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால் இது வந்து பெட்டர்னு அதனால் சொல்ல முடியாது அரேஞ்ச் மேரேஜஸ். ஸோ ஆப்வியஸாக வந்து லவ்ன்றது எல்லாருமே ஒரு ஸ்டேஜில்
எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அது ரொம்ப ஒரு நார்மலான ஒரு பேஸ் ஃபீலிங். ஸோ ரொமான்டிக் லவ் வந்து நம்ம சொசைட்டியில் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறது வந்து ஒரு பேக்வர்ட் சொசைட்டின்னு கூட சொல்கிறத விட ரொம்ப ஒரு பேசிக்கான ப்ரிமிட்டிவான ஒரு திங்க். செக்ஸ், லவ் இதெல்லாம் அதை கூட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ ஒரு யூத்தை வந்து அப்படியே அவங்களோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி தான் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விடாமல் விடுறது. ஸோ அதனால் அந்த ஃபீலிங்ஸ்லாம் சப்ரெஸ் ஆகி வேறு அடிக்ஷன்ஸ் மூலயமா வெளில வரும். ஸோ அதனால் வந்து ஆனால் இப்போ அந்த சுச்சுவேஷனில் இருக்கவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா, இப்போ வந்து நான் இவ்வளோ வேலைக்கு போகிறேன், ஆல்ரெடி நான் வந்து என் லைஃப்பில் எக்ஸாஸ்டடாக இருக்கேன், இதில் போய் நான் வந்து ரிலேஷன்ஷிப்புக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதில் இருக்கிற ஜாய்ஸ்லாம் கண் தேடி, அப்புறம் வந்து அதில் வந்து ப்ளஸ் மைனஸ்லாம் இருக்கும், அவங்ககிட்ட பிடிச்சது பிடிக்காதெல்லாம் இருக்கும், அதெல்லாமே நான் வந்து அனலைஸ் பண்ணி இருக்கிறதுக்கு நான் வந்து அரேஞ்ச் மேரேஜே பண்ணிப்பேனே அப்படிங்கிறது வந்து அவங்களோட தாட் ப்ராசஸாக இருக்கும். அண்ட் தட் இஸ் வெரி நார்மல். ஸோ அதனால் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இட் மேக்ஸ் சென்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு நிஹிலிஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூலேயோ இல்லைனா வந்து ஒரு டிஸ்இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது லைஃப்கே ஆட்டோமேட்டிக்காக அவங்க இந்த பாத்தில் தான் போகணும்னு தோணும். அந்த டைமில் போய் சண்டை போட்டு ஆல்ரெடி அவங்களுக்கு இப்போ 25 years ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் முடிஞ்சு ஒரு ஸ்டேபிளாக ஆவரேஜாக இருக்காங்க ஒரு லைஃப்லனா, அவங்க இந்த டைம் போய் லவ் பண்ணி தேடி அது வந்து அது அவ்வளோ கொஞ்சம் வருஷம் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நீடித்து வச்சு அதுக்கு பிறகு பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணி அதில் வந்து பிரச்சனை ஆகி இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காகவே இவ்வளோலாம் பண்ணி தான் ஆகணுமா? அவங்களுக்கே தெரியும் அரேஞ்ச் மேரேஜ் வந்து இட்ஸ் நாட் த பெஸ்ட் திங்னு. ஆனாலுமே லைக் சரி லைக் நோ அதர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக பண்ணுவாங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அக்ரி. பட் ஆப்வியஸாக வந்து இட் இஸ் நாட் பெட்டர். நாங்கள் முன்னாலேருந்தே கைண்ட் ஆஃப் அகேன்ஸ்ட் அரேஞ்ச் மேரேஜ். ஸோ வந்து டிஸ்அக்ரி. ஸோ ஸ்டேட்மெண்ட் 9, அரேஞ்ச் மேரேஜஸ் வந்து நம்மளோட கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷனை வந்து அப்ஹோல்ட் பண்ணுறதுக்கு, இந்தியன் ட்ரெடிஷனல் வேல்யூஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அப்படி இது வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ்னால் நம்மளோட ட்ரெடிஷன்ஸ், அந்த கல்யாணத்தில் இன்வால்வ் ஆகிற ட்ரெடிஷன்ஸ் அதெல்லாம் தானே, அந்த கன்னியதானா ஏதோ சொல்லுவாங்க. ஸோ நார்த் இந்தியாவில் இருக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரெடிஷன்ஸ்லாம் அப்போ தான் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது. அண்ட் நம்மளோட ஃபேமிலி வேல்யூஸ்லாம் மெயின்டைன் ஆகுவாதான். இப்போ வந்து நம்ம லவ் மேரேஜ்க்கு ஒரு வழி கொடுத்துட்டோம், ஒரு சாய்ஸ் இருந்துடுச்சு அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லேயும் சாய்ஸ் கேட்பாங்க. அதாவது அடுத்த ஸ்டேஜ்னால் என்ன, மேரேஜ்க்கு அடுத்து சில்ட்ரன் தானே. குழந்தைங்க விஷயத்தில் வந்து சைல்டு ஃப்ரீயாக இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க சைல்டு ஃப்ரீயாக இருக்கிறது தான் விருப்பப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி லைஃப்க்கு சூஸ் ஆகிடுவாங்களோ அப்படின்னா வந்து நம்மளோட சொசைட்டியோட பேஸ் ஃபவுண்டேஷனே வந்து ஒரு ஃபேமிலியாக பேபிஸோடு வாழ்கிறது தான். ஸோ குழந்தைங்களை வளர்த்து வந்து லைஃப் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் இதோட இன்டென்ஷனே. அப்படி இருக்கும்போது அது வந்து ஆப்வியஸாக ஒரு கலாச்சாரத்தை வந்து கலாச்சார காவலர்களுக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக தோணும். ஸோ பட் ஆப்வியஸாக ஐ ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி. ஸ்டேட்மெண்ட் 10, இது வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ அரேஞ்ச் மேரேஜஸில் வந்து இருக்கிறப்போ இன்வால்வ் ஆகிற பொண்ணுங்க எல்லாமே வந்து கோல்ட் டிகர்ஸ். அவங்களுக்கு வந்து அதாவது பணத்துக்காக மட்டும்தான் வந்து அந்த பையனோட இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருப்பாங்க, நல்ல பசங்களை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ ஒவ்வொன்றா டீகோட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோல்ட் டிகர்ஸ்ன்னு சொல்கிறது, இது வந்து என்னென்னா எக்ஸ்க்ளூசிவாக, இந்த டேர்ம் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வந்து அரைஸ் ஆனதுன்னு நினைக்கிறேன். இது வந்து இப்போது எக்ஸ்க்ளூசிவாக ஒரு மேன்கிட்டேயோ விமன்கிட்டேயோ மணி இருக்குது அப்படிங்கிறது காரணத்தினாலே அவங்க கூட இருப்பாங்க ரொமான்டிக்காக, ஓகேவா? ஸோ அவங்க வேறு எதையுமே கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் அவங்களோட ஒரு இது. ஸோ நீங்கள் வந்து பணம் இல்லாத அடுத்த மூமெண்ட் வந்து அவங்க வந்து விட்டு போயிடுவாங்க. அண்ட் இது அதோட ஆக்சுவல் டெஃபினேஷன். பட் இப்போ நம்ம இங்கே கான்டெக்ஸ்ட் எடுத்து பார்த்துட்டோம்னா அரேஞ்ச் மேரேஜ் வந்து இட் இஸ் அ அக்ரிமெண்ட், ஓகேவா? ஈஸியான ஒரு அக்ரிமெண்ட், குயிக்குன்னு ஈஸியாக முடிக்க வேண்டியது ஒரு விஷயம். ஸோ என்னென்னா அந்த பொண்ணு வந்து ட்ரெடிஷ்னலாக அவங்க என்ன கொண்டு வருவாங்கன்னா ஆப்வியஸாகவே அவங்க ஹவுஸ் ஹோல்ட் டியூட்டிஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட தான் இருக்க போகுது. இது இன்னொரு சைடு வந்து அந்த பையன்கிட்ட வந்து அவங்களோட சேலரி அந்த மாதிரி விஷயம் ஃபைனான்ஷியலெல்லாம் அந்த பையன்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த பொண்ணு வந்து நம்மக்கிட்ட மணிக்காக தான் இருக்கா அப்படிங்கிறத விட இது வந்து ஒரு அக்ரிமெண்ட். நீங்களும் ஒரு ரீசனுக்காக தான் அவங்க கூட இருக்கீங்க. அது நீங்கள் மட்டும் ஒன்றும் லவ்லாம் ஒன்றும் பண்ணல அந்த பொண்ணை. இப்போ தான் நீங்களும் பார்த்துருக்கீங்க, அவங்களும் இப்போ தான் பார்த்துருக்காங்க. ஸோ அப்படி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஒரு ஃப்ளாட் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஸோ இங்கே வந்து அந்த பொண்ணு ஒன்றும் அப்படியே ரொம்ப பெரிய விருப்பத்தோடலாம் வந்து அங்கே இல்லை. ஸோ லைக் இது ஒரு சிஸ்டம். இங்கே வந்து ஐம் ஜஸ்ட் அ பிளேயர். ஸோ பிளேம் சிஸ்டம், ஓகேவா? பிளேம் த கேம், நாட் த பிளேயர். ஸோ நீங்கள் ரெண்டு பேருமே பிளேயர்ஸ் தான். ஸோ வந்து அதில் கிடைக்கிற பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனே யூ சூஸ் அண்ட் கோ. ஸோ நீங்கள் வந்து இப்போ லுக்ஸ் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறீங்க இல்லையா, அது மாதிரி தான். அண்ட்
பொண்ணுங்களும் லுக்ஸ் ப்ரையாரிட்டிஸ் பண்ணுவாங்க. பட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற ப்ரையாரிட்டிஸ்லாம் கம்மியாகும். ஸோ இதுதான் லைக் ரியாலிட்டி. அண்ட் இது வந்து இட் இஸ் நாட் டு ஷேம் விமன் ஆர் ஷேம் மென். இதுதான் ரியாலிட்டி. இந்த சிஸ்டம் இப்படி தான். சிஸ்டம்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகிட்டிங்கனாலே அங்கே வந்து நீங்கள் வந்து உங்களை வந்து விக்டமாக வச்சுட்டு இருக்க முடியாது, எஸ்பெஷலி மென். ஏன்னா இந்த சிஸ்டமில் வந்து நோட்டீஸ் பண்ணால் விக்டம்ஸ் வந்து விமன் தான். என்ன மாதிரினா டிஃபால்ட் விக்டம்ஸுங்கிறத விட ஜாஸ்தி டிஸ்அட்வான்டேஜஸ் அவங்களுக்கு தான். ஓகேவா? அவங்க வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்து கம்மியாக இருக்குது ஆவரேஜாக எடுத்து பார்த்தா. ஸோ அதனால் வந்து அவங்க நீங்கள் இல்லை அப்படிங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப அப்படியே லைஃப் அப்படியே இட் இஸ் ஓவர் டர்ன். ஸோ அப்படியே மாறிடும். அதனால வந்து டிஸ்அட்வான்டேஜ் அவங்க நிறைய இருக்கும்போது யூ ஹேவ் டு லைக் அண்டர்ஸ்டாண்ட் இது வந்து இந்த சிஸ்டம்க்கு உள்ள ஒரு பிரச்சனை. அந்த பொண்ணை வந்து நீங்கள் ப்ளேம் பண்ண முடியாது. அண்ட் செகண்ட் வந்து ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. இது வந்து கரெக்டு தான். ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா இந்த சிஸ்டம் வந்து எப்படின்னா, இப்போது ஃப்ளூக்கா வந்து இப்போ இவங்க வந்து நல்லவங்களா இல்லையானே அவங்களுக்கு தெரிய போகிறதில்ல கடைசி வரைக்கும். ஆப்வியஸாகவே ஒரு பொண்ணு வந்து அவங்க லுக்ஸ் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க, மேல் அட்டென்ஷன் நிறைய கிடைக்குது, நிறைய பேர் லுக்ஸ்க்காகவே வராங்கன்னா ஆப்வியஸாக அதில் ஹையஸ்ட் ஏர்னிங் தான் சூஸ் பண்ண போகிறாங்க. இங்கே என்ன டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கா என்ன 4 பேர்த்தையும்? இல்லை. அப்போ வந்து ஆப்வியஸாகவே அவங்க இப்போ இது வந்து எப்படி இந்த கல்யாணம் மாறப்போகுதுன்னு தெரியாது, நல்லவங்களா இல்லையானே தெரியாது. அப்போ வந்து இருக்கிற ஒரு பெஸ்ட்டான சேஃப் ஆப்ஷன் ஃபைனான்ஷியல் ரூட் தான். ஸோ அதனால் அவங்க வந்து எவ்வளோ நிறைய ஏர்ன் பண்ணியிருந்தாங்கன்னா நிறைய ஏர்ன் பண்ணவங்களோட போக போகிறாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக தானே நிறைய ஏர்ன் பண்ணுறவங்க கூட இதை கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் ப்ரோக்காக இருக்கவங்க தான் அது ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும். பட் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா யூ ஓன்ட் மைண்ட் தீஸ் திங்ஸ். அதனால் இது வந்து லைக் ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இட் இஸ் சேஞ்சஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். பர்சனில் வந்து அவங்க எக்ஸ்பெக்டேஷன் வந்து வேரி ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. அண்ட் பட் ஜென்ரலாக நோட்டீஸ் பண்ணால் லைக் ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுவாங்க மேட்ரிமோனியல் வெப்சைட்ஸ் அதிலலாம். பட் போக போக அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாகிட்டே தான் இருக்கும். ஸோ ஏன்னா ஃபஸ்ட் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து பட் இட் இஸ் கைண்ட் ஆஃப் ட்ரூ. அண்ட் ரிஜெக்ட் குட் மென்ங்கிறது. அண்ட் ஆல்சோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் க்ரூம் சைடும் நிறையவே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ரிஜெக்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணுறதுனால அது ஒரு ப்ளேம் கேம் மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் நல்ல பசங்களை ரிஜெக்ட் பண்ணுறது வந்து இப்போது நல்ல பசங்க அப்படியா அப்படி இல்லையா அப்படிங்கிறது நம்ம வந்து முடிவு பண்ணவே முடியாது ஒரு ஷார்ட் டைம் ஃப்ரேமில். அதனால் நீங்கள் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லவங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அது வந்து அவங்களுக்கு வந்து ஸ்பார்க் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ணலாம். லைக் ஏதோ ரீசனாலும் ரிஜெக்ட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப மைண்டில் எடுத்துக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இது வந்து இந்த கேமுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அப்பப்போ இப்படி இந்த மாதிரி டாக்ஸ்லாம் இருக்க தான் செய்யும். அண்ட் நல்ல பசங்கங்கிறது வந்து அந்த நைஸ் கைஸ்ன்ற மாதிரி நீங்கள் வந்து பேசிக் லெவல் ஹியூமன் டீசன்சியோடு நடந்துக்கிறதுலாம் நீங்கள் வந்து நல்லவங்க அப்படின்னு அதனால் அவங்க உங்ககிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அவங்களுக்குன்னு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து லுக்ஸ் விஷயத்தில் ஃபுல்ஃபில் ஆகாமல் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதனால் நீங்களும் உங்கள் லுக்ஸ்க்காக தான் போயிருப்பீங்க. அதனால் உங்கள் ஈகோ மேபி ஹர்ட் ஆகிருக்கலாம் ரிஜெக்ஷன்ஸில். அண்ட் அதனால் அது வந்து நம்ம இண்டிவிஜுவலாக ரொம்ப ப்ளேம் பண்ண முடியாது. ஸோ இது வந்து disagree, strongly disagree.